ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இரக்கம் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்கி உம்முடைய பரிசுத்தமுள்ள சித்தமான காரியங்களை விளங்கப்படுகிறதே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் காண ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதே. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் காணும்படி பிரகாசமுள்ள மனக்கிழங்களை திறந்து நீர் எங்களோடு கூட இருந்து அசைவாடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் இனி வரக்கூடிய ஒவ்வொரு காலங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தவித்திடும் பாவி என்னையே நின் கிருபை பிரவாகத்தான் தீற்றிடும் இயேசுநாதா. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னையே நின் கிருபை பிரவாகத்தான் தீற்றிடும் இயேசுநாதா. குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. தந்தையை விட்ட பின்பு தவிடு தானாகாரமோ, மனம் கசிந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே. தந்தையை விட்ட பின்பு தவிடு தானாகாரமோ, மனம் கசிந்து நொந்தே கண்ணீரை துடைத்திடுமே. கள்ளனாயினும் நான் நீ பெற்ற பிள்ளையல்லோ, கள்ளனுக்கு அருள் செய்த நீ
தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனாயினும் நான் நீ பெற்ற பிள்ளையல்லோ, கள்ளனுக்கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. தாய் தந்தை தவறில்லா என்னை கைவிடுவார்கள், சாகும் நாள் என்னை தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை. தாய் தந்தை தவறில்லா என்னை கைவிடுவார்கள், சாகும் நாள் என்னை தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்ற இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தின் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் விளங்கும்படி இந்த நாளை நீர் எங்களுக்கு என்று முன் குறித்தீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியவேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் பேசும் வசனங்களின் எல்லா ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாகவே அறிந்து உணர ஏற்ற ஞானத்தையும் கிருபைகளையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நின்று 20வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி
உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், பந்த பாசங்கள் அருந்திட்டாலும், தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தின்
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே. ஆமென் ஆண்டவரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதறாதே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. என் கோட்டையும் மரணமாயிருக்காமே நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. உங்களில் இருப்பவர் பெரியவரே பரிசுத்தமானவரே. உங்களில் இருப்பவர் பெரியவரே பரிசுத்தமானவரே. அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார். நித்திய காலமெல்லாம் நம்மையே நித்திய காலமெல்லாம் நம்மையே. நான் பயப்படும் ஆமென் ஆண்டவரே. கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடாமே. என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ அதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ அதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடித்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடித்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் ஆமென் ஆண்டவரே. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தர் கரங்களை கட்டி ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போதாமே புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் ஆமென் 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 என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை.
ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வே, ஆத்தும ஆதாயம் செய்வே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவையாராமே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே ஆமென் ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆமென் ஆண்டவரே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தூதர்களோடு ஆராதிப்பேன், தொட்டிர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆமென் தொட்டிர பலியோடு ஆராதிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதிகாலமே உம்மை ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். அதிகாலமே உம்மை ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன். தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன். தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றேன். முழு மனதோடும்மை ஆராதிக்கின்றேன், முழந்தாள் நீட்டு ஆராதிக்கின்றேன். முழு மனதோடும்மை ஆராதிக்கிறேன், முழந்தாள் படியிட்டு ஆராதிக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயாமே, நீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you, Lord. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா,
இந்த உடலும் உள்ளமில்லா அன்பருமக்காக தானே ஐயா. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்காகவே வாழ, உமக்காகவே ஓட, உம் சித்தத்தை நாங்கள் நிறைவாக்க, உம்மை தவிர்த்து வேறு எந்த விருப்பமும் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படாதிருக்க இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இத்தனை நாட்கள் உலகத்தில் பின்பதாக ஓடிப்போன காலங்கள் போதும் ஆண்டவரே. இனி உம்மை நோக்கி பார்க்க, உம்மிலே நாங்கள் இளைப்பாறுதலை பெற, உம்மிலே நாங்கள் வந்து அடைய, உம்முடைய ராஜ்யத்தின் மகிமைகளை எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை திறக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தின் பின்பதாக ஓடுகிறது மாயை, அநித்தியமான வாழ்க்கையின் பின்பதாக ஓடுகிறது மாயை, உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான பொருளின் மேல் கண்களை பறக்க விடுகிறது மாயை என்பதை அறிந்து கர்த்தாவை நித்தியமாய் காணப்படும் இயேசுவாகிய உம்மை உறுதியாய் பின்பற்ற இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மேல் உம்முடைய புதிய கர்த்தாவை கிருபை, உம்முடைய புதிய அபிஷேகம், உம்முடைய புதிய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்களை நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் மேல் உம்முடைய கர்த்தாவை அனாதியான அபிஷேகத்தின் வல்லமைகளை அளவில்லாமல் ஊற்றித்தர வேண்டும் என்று உம் நாமத்தினாலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே அசைவாடும் தேவனாய் இருக்கிறீரே. நீர் எங்களை விருப்பமாய் பார்க்கும் தேவனாய் இருக்கிறீரே. நீர் எங்கள் கண்மலையும் கோட்டையும் துருகமுமாய் இருக்கிறீரே. நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிற தேவனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள கிருபை இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமையான பிரசனத்தை வருந்தி அழைக்கிறோம். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய காருண்யம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எருசலேமை சுற்றிலும் மலைகள் சூழ்ந்திருக்குமா போல இதோ கர்த்தராக தேவனுக்கு பயப்படுகிற உம்முடைய பிள்ளைகளாக எங்களை சுற்றிலும் தேவ கிருபை, தேவ பராமரிப்பு, தேவ வல்லமை இந்த அருமையான காலை வேளையிலே சூழ்ந்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்கள் எல்லாவற்றையும் ஆட்கொள்ளுகிறவரே, எங்களை நிரப்பிக் கொண்டு வருகிறவரே, எங்களை ஆக்கிரமிக்கும் நல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி, உம்முடைய வல்லமைகளுக்காய் நன்றி, உம்முடைய அபிஷேகத்திற்காய் நன்றி. இந்த காலை வேளையில் எங்கள் மேல் உம்முடைய கிருபை பூரணமாய் தங்கி இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக ஒருமுனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு நாம் இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே வந்த புயல் காற்று நிமித்தம் தென் மாவட்டங்கள்ல பயங்கரமான சேதங்கள் உருவாக்கப்பட்டதை நாம் அறிந்தோம். இனியும் ஒரு புயல் ஒன்று மீண்டும் தீவிரமாய் அந்தமான் பகுதியிலே உருவாக்கப்படுகிறதாகவும் அது இந்த நம்முடைய தென் மாவட்டங்களை நோக்கி கடந்து வருகிறதாகவும் செய்தி குறிப்புகள் நமக்கு சொல்கிறது. இந்த பயங்கரமான இந்த பெரிய மழையினாலும் பயங்கரமான புயல் காற்றினாலும் எத்தனையோ விதமான அழிவுகள், வீடுகளை இழந்து நிலச்சரிவுகளின் ஊடாக கடந்து போய் பயிர்கள் யாவற்றையும் இழந்து அநேக விதமான உடைமைகளை இழந்து தவிக்கும் ஏராளமான ஜனங்களுடைய நிலைகளை நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரியான பயங்கரமான புயல் காற்று நிமித்தமாக, இந்த மாதிரி பயங்கரமான கொடிய மழைகளின் நிமித்தமாக ஏராளமான மக்கள் வியாதிகளிலே மெய்யாகவே சிக்கொண்டு தவிக்கக்கூடிய நிலைகளை நாம் கண்கொண்டு பார்க்கிறோமே. கர்த்தருடைய கிருபை விளங்கும்படிக்காக இனி மீண்டும் ஒரு அபாயம் இந்த தென் மாவட்டங்களுக்கு குரலுமாய் கடந்து வராதபடி கர்த்தர் ஏற்கனவே சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் நினைவிலே கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த 4 மாவட்டங்களை குறித்து கர்த்தராக தேவன் நம்மோடு கூட பேசினார். இந்த 4 மாவட்டங்களுக்கு விரோதமாக இதோ இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கும், திருநெல்வேலி மாவட்டத்திற்கும், தென்காசி மாவட்டத்திற்கும், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் ஆண்டவராக தேவன் நம்மை உத்தரவாதிகளாய் நியமனம் பண்ணினாரே. அந்த மாவட்டங்களுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இனி ஒரு பேரிடர், இனி ஒரு பேரழிவு, இனி ஒரு புயல் காற்று, இனி ஒரு சேதம், இனி ஒரு பேய் மழை இனி இந்த எங்கள் பகுதியிலே உருவாக்கப்படாதபடி எங்கள் தென் மாவட்டங்களை உம்முடைய கரம் காப்பாற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். எத்தனை மக்கள் எத்தனையோ உடைமைகளை இழந்து தவிக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோமே. இனி இப்படிப்பட்ட அழிவு தென் மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய தமிழகத்திற்கும் விரோதமாய், நம்முடைய இந்தியாவிற்கும் விரோதமாய், அகில உலகத்திற்கும் விரோதமாய் உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய கிருபை பூரணமாய் தேசங்கள் எல்லாவற்றையும் காப்பாற்றும்படிக்காக ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த தென் மாவட்டங்களுக்கு விரோதமாய் மட்டுமல்ல,
அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலும் கூட இப்பொழுது தேங்க்யூ மை ஃபாதர் ஏதோ இந்த நியூயார்க் பண்டத்திற்கு விரோதமாக நிறைய பயங்கரமான பனி புயல் உருவாக்கப்படுகிறதாகவும், இனி சூறாவளி காற்றுகளினாலும் இனி பயங்கரமான புயல் காற்றுகளினாலும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சேதத்தின் ஊடாக கடந்து போகிறதாகவும் செய்தி குறிப்புகள் நமக்கு சொல்கிறது. இனி இயற்கையினுடைய பேரழிவுகள் உலக அரங்கிலே எங்கும் காணப்படாதபடி கர்த்தர் தேச எல்லைகளை உலக அரங்கை காப்பாற்றும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து தென் மாவட்டங்களுக்காக தேங்க்யூ மை ஃபாதர், இனி இப்படிப்பட்ட அழிவு உலகத்திலே எந்த நாடுகளிலும் காணப்படாதபடி கர்த்தருடைய கிருபை தேசங்களின் எல்லைகளை பாதுகாக்கும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஊக்கமான மனதோடு கூட நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, ஜெபங்களை அங்கீகரிக்கிறவரே, ஜெபங்களுக்குரிய பதிலுத்தரவுகளை தரக்கூடிய நல்ல தேவனே, எங்கள் தேசங்களுக்காக, நாடுகளுக்காக, உலகத்திற்காக தரப்பிலே நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி ஒரு அழிவு, இனி ஒரு நாசம் மோசம், இனி ஒரு சேதம், இனி ஒரு பயங்கரம், இனி ஒரு இழப்பு, இனி ஒரு உயிரிழப்பு, இனி ஒரு பேர் அபாயம் தேசங்களிலே உலகங்களிலே எங்கள் தென் தமிழகத்திலே எங்கும் காணப்படாதபடி இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும் ஆண்டவரே, நீங்கள் ஜெபங்களை அங்கீகரியும். எத்தனை இழப்புகளிலே உம்முடைய பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள், எத்தனை உயிரிழப்புகள், எத்தனை அபாயங்களினாலே எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் சுவாமி. இனி ஒரு கஷ்டம் உலக அரங்கிலே எங்கும் கூக்குரலின் சத்தம் கேட்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கிருபை உலகத்தை காக்கும்படிக்காக, தேசங்களை காப்பாற்றும்படிக்காக, குறிப்பாக தென் தமிழகத்தை காப்பாற்றும்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும். அதற்கு தக்கதாக, அதற்கு அதிகமாக மகிமையான காரியங்களை விளங்க பண்ணும். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட எல்லா விதமான மக்களுக்கும் மீண்டும் அந்த காரியங்கள் யாவற்றிலும் அந்த இழப்புகளுக்கு தக்கதாக அதற்கு அதிகமாக அதிக மகசூல்களை, அதிக ஆசீர்வாதங்களை நீர் அவர்களுக்கு தந்து எல்லைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எத்தனை பங்குகளை அவர்கள் இழக்க கொடுத்தார்களோ அதை போல 7-70 மடங்கு அவர்கள் வாழ்க்கையை திரும்ப கொடுக்கப்படும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை நோக்கி அபயமிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும். எங்கள் ஜெபங்களுக்கு தக்கதாக இரக்கங்களை கர்த்தரின் தேசங்களின் எல்லைகளிலே உருவாக்கி தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை படைக்கலாம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்திருக்கிறீர். எங்களால் இயன்ற இந்த சொற்பமான காணிக்கைகளை தேவ நாமத்தின் மகிமைக்கென்று மனமு வந்து உம்முடைய சமூகத்திற்கு நேராக படைக்கும்படி வருகின்றோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் எப்படி ஏற்று அங்கீகரித்தீரோ அதே போல எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும்படி வருகின்றோம். நீர் அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்குரிய மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே.
இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகத்து வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பார். இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கு நாங்கள் காணிக்கை படிக்கும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்து கர்த்தருடைய நாமத்தினாலே மனப்பூர்வமாய் கொடுத்த இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கு நாங்கள் படைத்தோம், அவைகள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரித்து அதனுடைய சுகந்தத்தை நுகர்ந்து கர்த்தாவை எங்களோடும் எங்களுடைய சந்ததியோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உம்முடைய கிருபையை விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இந்த கடைசி கால ஓட்டத்திற்கு விரோதமாய் காணப்படும் பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒருவன் பந்தய சாலையிலே ஓடுகிறதற்கு முன்பதாக தகுதி அடைய வேண்டியது அவசியமான ஒன்று. அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பல விதமான சீர்கேடுகள் அவனை விட்டு நீக்கப்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று. இந்த சீர்கேடுகள் அவனுடைய வாழ்க்கையிலே வைத்துக்கொண்டு அவன் அந்த இலக்கை எட்டுகிறது ரொம்ப கடினமான ஒரு பாதையாக காணப்பட முடியும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார், சீர்கேடான எல்லா விதமான நிலைகளையும் விட்டு நாம் மனம் திரும்பி தேவனாகிய கர்த்தருடைய அந்த பந்தய சாலையிலே ஓடக்கூடிய அளவிற்காக, அந்த பந்தயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக, நம்முடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஆயத்தம் அடைய பண்ணக்கூடிய அளவிற்கான சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை தேவனுக்குள் முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடிய அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம்
அதுல 3வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல நம்முடைய வழிகளும் நம்முடைய கிரியைகளும் ஆண்டவருக்கு முன்பதாக சீராக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கக்கூடிய சகல இலக்கை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். பந்தய சாலைத்திற்குள்ளாக நீங்களும் நானும் நியமிக்கப்பட்டோம். ஆண்டவராகிய தேவனுக்குள் இந்த பந்தயத்திற்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போகும்படிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட ஆரம்பித்தோம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி இதற்கு தகுதி அடையும்படியான சூழ்நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வரப்பற்றினால் மட்டும்தான் அந்த இலக்கை எட்டி தேவ சித்தத்தை நிறைவாக்க முடியும். பந்தய சாலையில நிற்கக்கூடியவன் எல்லா விதமான மனுஷனுக்கும் எல்லா விதமான மக்களும் அதாவது அந்த அந்த இலக்கிற்கு இறுதியிலே காணப்படக்கூடிய பந்தய பொருளை கொடுத்துட மாட்டாங்க. அதை நீங்களும் நானும் ஓடி முடிச்சு வெற்றி சிறக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அதனுடைய இலக்கின் முழுமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நிற்கக்கூடிய எல்லாத்துக்கும் எல்லா விதமான மக்களுக்கும் அவங்களுடைய கரங்கள் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. பிரைஸ் யாருடைய கரங்களிலே கொடுக்கப்பட முடியும்? நான் பந்தய சாலையில வந்துட்டேங்க அதனால எனக்கு பிரைஸ் கொடுங்கன்னு கேட்டா இல்லை. பந்தய சாலையிலே நிற்கிறது அது ஒரு முக்கியமான ஒரு காரியம் அல்ல. பந்தய சாலையிலே ஓடி முடித்து அந்த இலக்கை எட்டக்கூடிய அளவிற்காக அதிலும் முதன்மையாக ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி தகுதியின் அடிப்படையிலே அவைகள் எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. ஆகவேதான் அநேகம் ஜனங்கள் பந்தய சாலையிலே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நம்முடைய ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவராக தேவனுக்குள் என்றைக்கு நம்முடைய ஓட்டத்தினுடைய நிலைகளின் ஊடாக கடந்து வரும்படி ஆண்டவராக தேவனுக்குள் இந்த ஓட்டத்தை துவங்கினமோ எல்லாரும் அந்த பந்தய சாலை நிற்கிறோம். ஆனால் அதனுடைய இலக்கை எட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிச்சாதான் அதற்கு ஏற்ற வண்ணமாய் ஓடி முடிக்க நம்மால் ஆகும் என்கிறதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. பந்தய சாலையில் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பல விதமான சீர்கெட்ட காரியங்கள் சீராக்கப்பட வேண்டியது அவசியம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். நம்முடைய வாழ்க்கையை கெட்டுப்போக பண்ணக்கூடிய முக்கியமான தன்மை என்ன என்கிறதை பற்றி வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவேல் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை சற்று நான் நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டு மேல்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய துர்க்கந்தம் வீசக்கூடிய நிலைகள், கர்த்தராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தங்களாய் விளங்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய துர்க்கந்தம் வீசக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாக நீங்களும் நானும் மாற்றப்படுகிறது கடினம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவனுக்குள் அவனுடைய ஓட்டத்தை துவங்கக்கூடிய அந்த காலத்துல கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அவன் ஒவ்வொருவனையும் ஆண்டவராக தேவன் கிறிஸ்துவுக்குள் நற்கந்தங்களாகவே உருவாக்க ஆரம்பிக்கின்றார். அவர்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தராக தேவனுடைய சுவிசேஷம் என்கின்ற அல்லது சாட்சி என்கின்ற கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை என்கின்ற கர்த்தருக்கு முன்பதாக நீதியான நடக்கை என்கின்ற நற்கந்தங்களை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக வீச வேண்டியது அவசியம். இவர்களை பார்க்கக்கூடிய எல்லா ஜனங்களும் இவர்களுடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தருடைய சாயலை பார்க்கக்கூடிய அளவிற்காக உண்மையிலேயே கர்த்தராக தேவனுடைய ஒவ்வொரு விதமான வார்த்தைக்கும் இவனுடைய வாழ்க்கையை நாங்கள் சாட்சியாக பார்ப்போம் என்று சொல்லக்கூடிய அளவிற்காக நம்முடைய நிலைகள் காணப்பட வேண்டியது அவசியம். இதெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கந்தங்களாக மாற்றப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய முறைமை. ஆனா ஆண்டவராக தேவனுக்குள் நம்முடைய வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்த பிறகு இப்ப நம்முடைய வாழ்க்கை நிலைகளை நாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்தால் எவனெல்லாம் கிறிஸ்தவனா என்று சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்காக நம்முடைய வாழ்க்கையின் முறைமைகள் சீர்கெட்டதாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்துல என்ன போட்டு பாருங்க, இவைகள் எல்லாம் கெட்டு போனதாக நாறி போகக்கூடிய அளவிற்காக அல்லது துர்க்கந்தம் வீசக்கூடிய அளவிற்கான அந்த காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்தக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே நற்கந்தங்களாய் உருவாக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கை ஒருவேளை சீர்கடக்கூடிய அந்த தன்மையினாலே துர்க்கந்தம் வீசக்கூடிய அளவிற்காக அல்லது சாட்சியை இழக்கக்கூடிய அளவிற்காக ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் முறைமைகள் மாற்றப்படுமா என்றால் கட்டாயம் முடியும்.
அந்த மாதிரி சீர்கட்ட அநேக விதமான பகுதிகள் சீராக்கப்படாமல் நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீவிரம் காண்பிக்க ஆரம்பித்தால் உங்கள் ஓட்டத்தை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தராகிய தேவனுக்குள்ள நம்ம எப்படி ஆண்டவராக தேவன் உருவாக்கினாரோ அதே மாதிரி கெட்டு போகாத ஒரு வாழ்க்கையோடு கூட தேவனுடைய பணிகளின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பிச்சாதான் ஆண்டவராக தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்கவும் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்கவும் கூடிய எல்லா தகுதிகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் யோசிக்கிறது மாதிரி சபைக்குள்ள வந்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். இல்லை, சபையில கர்த்தருடைய ஆராதனையை பார்த்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். இன்னும் ஒரு படி மேல போய் ஜனங்கள் சொல்வாங்க, சபையில இறுதி கடைசி ஜப நேரத்துல வந்து விழுந்துட்டா போதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இல்லை, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உங்கள் வாழ்க்கையினுடைய முறைமைகள்ல நற்கந்தங்களாய் ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்முடைய ஓட்டத்தின் எல்லா நிலைகளையும் ஆண்டவராக தேவன் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நற்கந்தங்களை கெட்டுப்போக பண்ணக்கூடிய காரியங்கள் எவையெல்லாம் உண்டு. எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில நல்லா தான் உருவாக்கி வச்சார். அபிஷேகம் பண்ணப்படுகிறதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையாக, ஒரு ஆகாமியமான ஒரு வாழ்க்கையாக, தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, அநேக விதமான பொல்லாத வழிகளை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது உண்மைதான். ஆனால் என்றைக்கு இயேசுனுடைய ரத்தம் நம்மேல் மெய்யாகவே தெளிக்கப்பட்டதோ, என்றைக்கு கர்த்தராக தேவனால் நாம் கழுவப்பட ஆரம்பித்தோமோ, என்றைக்கு ஆண்டவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையை தொடக்கூடியதாய் விளங்கிற்றோ, அன்று முதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரம் அப்புறமாக்கி போட்டு கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது நீங்கள் புது சிருஷ்டியாய் உருவாக்கப்பட்ட பழசெல்லாம் போயிடுச்சு. பழைய கோபம், பழைய மூர்க்கம், பழைய சுபாவங்கள், பழைய மேன்மை, பழைய எல்லா விதமான தேவனுக்கு எல்லா காரியத்தையும் கர்த்தராக தேவன் தொலைத்து போட்டு இப்ப எல்லாத்தையும் ஆண்டவராக தேவன் புதிய விதமாய் உருவாக்கி வச்சிருக்கிறார். என்றாலும் கூட புதிய விதமாய் உருவாக்கப்பட்ட பிறகு இந்த சீர்கேடுகள் எங்கிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது? இதைத்தான் நான் ஆராய்ஞ்சு பார்த்து இவைகளிலே நின்று நான் காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம். முதல் காரியமாக வேதம் சொல்லக்கூடிய சில முக்கியமான கருத்துக்களை கொஞ்சம் ஆழமான விதமாக நம்முடைய தியானத்திலே பார்க்க வேண்டியது அவசியம். ஆதியாகம புஸ்தகத்துல 34வது அதிகாரம் 25 முதல் 30வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 25 முதல் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. கொஞ்சம் நான் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி இன்னும் இவரண்டு பேரும் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். 26வது வசனம், எமோரியரையும் அவன் குமாரன் சீகேமியும் பட்டய கற்காலை கொன்று சீகேமின் வீட்டிலே இருந்த தீனாலை அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். 27வது வசனம், மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு 28வது வசனம், அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளிகளிலும் இருந்தவைகள் யாவையும் 29வது வசனம், அவர்களுடைய எல்லா தட்டு முட்டுக்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்படுத்தி வீட்டிலே இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். 30வது வசனம், அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள் என்று அவன் பேசுகின்றான். இந்த வாசனையை கெட்டுப்போக பண்ணது யாரு? எதனால் இந்த வாசனை கெட்டுப்போக ஆரம்பித்தது? ஒரு ஆண்டவராக தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா மக்களாலும் சாட்சிப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல கானானியர்களும் பெரிசியர்களும் கூட ஆண்டவராக தேவனுடைய ஜனம் என்கின்ற ஒரு பயத்தோடு கூட காணப்படக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய முறைமை. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த பட்டணத்திலே காணப்படக்கூடிய குழிகள் செய்த சில தவறுகளின் நிமித்தமாக கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பழி வாங்குதல் எனக்கே உரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லி எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளுக்கு பதிலுக்கு பதில் நம்ம செய்யக்கூடாது. இவைகள் நம்முடைய வாசனையை கெட்டுப்போக பண்ணக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். நீங்கள் எல்லா விதமான மக்களும் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? சும்மா இருக்கணும், பேசாம இருக்கணும். நமக்காக எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தராக தேவன் செய்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் நம்மோடு கூட பேசி இருக்க, நானே அறை கட்டி கொண்டு நானே எனக்கு விரோதமாய் செயல்படுத்தக்கூடிய மக்களுக்கு விரோதமான கிரியைகளை செய்கிறது உண்டானால் அங்கே என்னுடைய வாசனையாகிய சாட்சி கெட்டுப்போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன்.
நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான மக்கள் சில நேரங்களில் நாம் மௌனமாக இருக்கக்கூடிய காரியத்தை நிமித்தம் சில ஜனங்கள் நம்மளை அநேக விதமான துன்மார்க்கமான வார்த்தைகளை பேசக்கூடிய நிலைகளின் ஊடாக நம்மை அழைத்து கொண்டு போகிறத பார்க்க முடியும். என்றாலும் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி வாயை மூட வேண்டிய இடத்தில் வாயை மூட வேண்டும். நம்முடைய சாட்சியை எல்லா இடத்திலும் நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இடத்துல அவங்க செஞ்ச காரியம் என்ன? தேவனாகிய கர்த்தருடைய முறைமைகளுக்கு மீறி அவர்கள் துணிகரமாய் பட்டயத்தின் ஊடாக அந்த பட்டயத்தை கட்டிக்கொண்டு உள்ள கடந்து போக ஆரம்பிச்சாங்க. கானானியர், பெரிசியர்கள், எல்லா விதமான மக்களையும் அவர்கள் மெய்யாகவே ஒரு சேர வெட்டி போடக்கூடிய அளவிற்காக வெட்டி போட்டது மட்டுமல்ல, அவர்கள் செய்த காரியத்தை பார்க்கிறோம். அவர்களுடைய கைவசமாய் காணப்படக்கூடிய தட்டுமுட்டு ஜாமான்கள் யாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு மக்களாய், இன்னும் ஒரு காரியம் ஒரு படி மேல போய் அவர்களுடைய குழந்தைகளையும் பிள்ளைகள் யாவரையும் அவருடைய ஸ்திரீகள் யாவரையும் சிறைப்பிடித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு மக்களாய் இவர்கள் மெய்யாகவே காணப்பட ஆரம்பிச்சாங்க. யாக்கோபு அவங்கள பார்த்து கேட்கிறான், ஏன் இப்படி கானானியருக்கும் பெரிசியருக்கும் முன்பதாக என்னுடைய வாசனைகள் யாவற்றையும் கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சீங்க? இதற்கு என்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் சொல்ல போறீங்க? அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் உத்தரவு பாருங்க. அடுத்த வசனத்துல என்ன போட்டு பாருங்க. அதற்கு அவர்கள், எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமா என்று கேட்டார். ஒருவேளை இந்த ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் பார்த்திருந்தால் கர்த்தருக்குரிய பதில் கொடுத்திருப்பார். ஆனால் இவர்கள் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தது என்ன விதமான விஷயத்தை உருவாக்குகிறது? கானானியர், பெரிசியர்கள் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக தேவ நாமம் இவர்கள் மூலம் தூஷிக்கப்படக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய கிரியைகள் நம்முடைய வாசனை என்று அழைக்கப்படக்கூடிய தேவ நாமத்தை பல இடங்களில் தூஷிப்புக்கு ஆளாக்கக்கூடிய அந்த நிலைகளின் கூடாக நாம் அழைத்து கொண்டு போகக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை நம்முடைய உரிமைகள் அநேக விதமான மக்களால் எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் தடுத்து பறிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகலாம். ஒருவேளை நமக்கு உண்டான உரிமை தான், நம்முடைய சொத்து தான், நம்முடைய பாக்கியம் தான், நம்முடைய பங்கு தான் என்றாலும் எதிரே காணப்படக்கூடிய மக்கள் அநியாயமாய் அவைகள் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போகக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பதிலுக்கு பதில் நீங்கள் செய்கிறது உண்டானால் கானானியர்கள், பெரிசியர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தேவனை அறியாத மக்கள் உங்கள் மூலமாய் வரக்கூடிய கர்த்தருடைய வாசனைகளை அவர்கள் மெய்யாகவே துர்க்கந்தமாய் நினைவு கூற ஆரம்பிச்சுவார். கர்த்தராகிய தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். இவன் இந்த காரியங்களை செய்கிறதற்கு என்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் இந்த மனிதன் துணிகரமான விஷயங்கள் யாவற்றையும் செய்யக்கூடியவனாய் விளங்குகிறான் என்று சொல்லி கர்த்தருடைய பெயர் என் மூலமாய் தூஷிக்கப்பட ஆரம்பிக்கிறது. வாசனையை கெட்டுப்போக பண்ணக்கூடிய தன்மை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, என் சாட்சி மற்றவருக்கு இடரலாய் காணப்படாத அளவிற்காக, என் வாழ்க்கை மற்றவனை கெட்டுப்போக பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்கி விடாத அளவிற்காக, அங்கு காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் தேவனாகிய கர்த்தரை அறியாதிருக்கக்கூடிய மக்கள், இவங்க தான் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். ஆனால் இவர்கள் அவர்களை போலவே கிரியைகளை செயல்படுத்த ஆரம்பிச்சதுனால யாக்கோபு அவர்களை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். என்ன வார்த்தையை சொல்லுகின்றான்? கடிந்து கொள்ளுகின்றான். நீங்கள் ஏன் என்னுடைய வாசனை இந்த ஜனங்களுக்கு முன்பதாக கெட்டுப்போக பண்ணீங்க? அதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை செவி கொடுத்து கேளாமல் அவர்கள் அதற்கு பதில் உத்தரவுகள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல நேரத்தில் கர்த்தராக தேவன் கண்டித்து உணர்த்தும் பொழுது நாம் அவைகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் எதிர்த்து நிற்கிறது உண்டானால் ஒரு நாளும் கர்த்தராக தேவனை தோற்கடிக்க நம்மால் முடியாது. கர்த்தருக்கு முன்னால் எதிர்த்திருக்க முடியாது. கர்த்தராக தேவனுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் உடனே தாழ முகங்குப்புற விழுது அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இங்கே யாக்கோபின் மூலமாய் கர்த்தராக தேவன் பேசுகிறார், என்னுடைய வாசனை நீங்க ஏன் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சீங்க? உடனே கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் பதில் உத்தரவு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தராக தேவன் கடிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் கர்த்தரை பார்த்து ஆண்டவராக தேவன் ஆதாமை பார்த்து கேட்கிறார், நீ ஏன் இந்த காரியத்தை செய்தாய்? இந்த காரியத்தை ஆண்டவராக தேவன் கேட்ட மாத்திரத்தில் ஆண்டவருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து நான் செய்தது தவறு என்று சொல்லி ஒப்புக்கொண்டால் பரவாயில்லை. அவன் பதில் பேச ஆரம்பிக்கின்றான், நீர் கொடுத்த ஸ்திரீயின் மூலமாக இந்த பாவம் எனக்குள் வந்தது என்கிறதை பற்றி. நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய வாசனை கெட்டுப்போக பண்ணக்கூடிய நிறைய காரியம் என்ன? நான் செய்யும் தவறை நியாயப்படுத்த ஆரம்பிச்சிடறேன். அதுதான் பெரிய வாசனையை கெட்டுப்போக பண்ணக்கூடிய முதல் காரியம். நான் செய்யக்கூடிய தப்பு, சில நேரத்தில் நானும் ஜெபத்துக்கு வர முடியல, ஜெபத்துக்கு வர முடியாது இருக்கக்கூடிய காரியத்தை நான் மெய்யாகவே நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு ஏன் நீங்க அதாவது இந்த பிரேயர் மீட்டிங் நீங்க வரல, அதை நான் குற்றமாக நினைவிலே கொள்ளாமல் நியாயப்படுத்துகிறேன். எனக்கு இப்படிப்பட்ட அநேக விதமான பிரச்சனை காணப்பட ஆரம்பிச்சதுனால என்னால் இந்த ஒரு காரியத்தின் ஊடாக வரவில்லை என்பதை பற்றி நான் நியாயமாய் அந்த விஷயத்தை பேசுகிறது தேவனுக்கு முன்பதாக என்னுடைய வாசனை கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சேன்.
அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி குற்றத்தை குற்றமாக நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். குற்றத்தை அங்கீகரிக்க வேண்டியது அவசியம். நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாவற்றையும் தேவன் நம்மை பார்த்து சுட்டி காண்பிக்கக்கூடிய நேரத்தில் அவைகளுக்கு எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவைகளை ஏற்றுக்கொள்ளும் மக்களாக நாம் விளங்க ஆரம்பித்தால்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நம்முடைய சாட்சி என்று அழைக்கப்படக்கூடிய வாசனை கெட்டு போகாததாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பல நேரங்களில் துணிகரமாய் நாம் பேசக்கூடிய இந்த வார்த்தைகள், பல நேரத்தில் நாம் செய்யக்கூடிய நிறைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடிய நிறைய வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய அநேக விதமான குற்றங்களை நீதியாக பேசக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை குற்றவாளிகளாய் தீர்த்து நானோ ஒரு பெரிய ஒரு நீதிமான் என்கிறதை போல நான் என்னை குறித்து பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என் வாசனையை கெடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எல்லா ஜனங்களும் நம்மை பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறான். உங்களுடைய ஒவ்வொரு நடக்கைகளும் எல்லா மக்களாலும் கண்காணிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக காணப்பட ஆரம்பிக்கிறது. எல்லாரும் பார்க்குறாங்க. நமக்கு தெரியல, ஒருவேளை நம்ம இந்த சபையில ஒரு 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 20 பேர் உட்கார்ந்துருக்கிறோம், நம்மையா இந்த ஜனங்கள்? இல்லை, எல்லா ஜனங்களும், எல்லா விதமான தேவரை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான குற்றமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், நல்ல கிரியைகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும், உங்களை சூழ காணப்படும் எல்லா மக்களாலும் நீங்கள் முதல் காரியம் கண்காணிக்கப்படுகிறீர்கள். அப்போ நம்முடைய வாசனை கெட்டுப்போக பண்ணாத அளவிற்காக எல்லா இடங்களிலும் சாட்சியுள்ள நடக்கை உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். நான் செய்யக்கூடிய இந்த தப்பா எல்லா ஜனங்களுக்கு தெரிய போது இல்லை, எல்லா மக்களாலும் நாம் மெய்யாகவே கண்காணிக்கப்படுகிறோம் என்கிற ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தால்தான் எந்த இடத்திலும் நம்முடைய வாசனையை கெட்டுப்போக பண்ணாத ஒரு மக்களாக விளங்க முடியும் என்கிறது கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் யாத்திராகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 16 முதல் 18 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாத்திராகமம் 7வது அதிகாரம் 16 முதல் 18 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அவனை நோக்கி, வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும் படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும் இதுவரைக்கும் நீர் கேளாமல் போனேன். 17வது வசனம், இதோ என் கையில் இருக்கிற கோலினால் நதியில் இருக்கிற தண்ணீரின் மேல் அடிப்பேன், அப்பொழுது அது இரத்தமாய் மாறி. 18வது வசனம், நதியில் இருக்கிற மீன்கள் செத்து நதி நாறிப்போம், அப்பொழுது நதியில் இருக்கிற தண்ணீரை எகிப்தியர் குடிக்கக்கூடாமல் அரோசிப்பார்கள், இதனால் நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். ரெண்டாவது காரியம், நம்முடைய வாசனையை கெட்டுப்போக பண்ணக்கூடியது எது அப்படின்னா, இந்த எகிப்தியர்கள் ஒருவேளை மோசேனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் மக்களை என்னை ஆராதிக்கும்படிக்காக நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அந்த பார்வோன் என்கிற மன்னன் எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறார். இல்லை, உன் கடவுளை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் எல்லா விதமான மக்களும் இந்த இடத்தை தாண்டி நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் எங்கள் தேசத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான வேலைகளை செய்கிறது எப்படி? ஆகவே இந்த கடவுளை நான் அறியாதிருக்க ஆரம்பிக்கிறதுனால நான் இந்த ஜனங்களை ஆராதிக்கும்படிக்காக அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு எதிரடையாய் காணப்பட ஆரம்பிச்சதுனால அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய நதி நீர்கள் எல்லாம் கெட்டு போகக்கூடியதாய், அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான குடிநீர், எல்லா விதமான காரியங்களும் நாரப்பண்ணக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய மீறுதல்கள், எதிர்த்து இருக்கக்கூடிய தன்மைகள் நம்முடைய சாட்சியை இழக்கக்கூடியதாக உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். தேவனாகிய கர்த்தருக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய கோராகனுடைய வாழ்க்கை, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் காணப்படக்கூடிய அநேக விதமான ஜனங்களுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஆண்டவராகிய தேவனால் எல்லா ஜனங்களோடும் கூட, இஸ்ரவேல் மக்களோடு கூட ஆண்டவராகிய தேவனால் அழைத்து கொண்டு வரப்படக்கூடிய அந்த இடத்துல இந்த கோராகின் புத்திரர்களும் இங்கு காணப்படக்கூடிய அநேகம் ஜனங்களும் அவர்களோடு கூட அவர்களும் பயணம் பண்ண ஆரம்பிச்சார். எல்லா ஜனங்களையும் ஆண்டவராகிய தேவன் அழைப்பித்து வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கானானை நோக்கி அழைத்து கொண்டு போகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலமாய் இவர்கள் எல்லா காரியங்களையும் கேள்விப்பட்டு அவர்களையும் இந்த ஜனங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சார். ஆனால் கர்த்தராகிய தேவனை எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த காரியத்தின் நிமித்தம் முழுவதும் அந்த பயணத்தினுடைய முழுமையை அவர்கள் எட்டாமல் பாதி வழியிலே எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக செத்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக அவர்கள் காணப்படக்கூடிய அந்த தன்மைகளை பார்க்கலாம். அதுக்கு என்ன காரணம்? முழுமையை பெற முடியாமல் அரைகுறையான ஒரு வாழ்க்கையோடு கூட. இப்ப அவங்களுடைய சாட்சி எப்படி போயிடுச்சு பாருங்க. ஆண்டவராகிய தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட்ட பிறகும் கூட முழுமையை எட்ட முடியாமல் அரை வழியிலே செத்து போன ஒரு வாழ்க்கை.
அப்போ அது ஒரு சாட்சியை கெட்டுப்போகப்படக்கூடிய நிலைகள் இருக்கிறதை பற்றி நம்ம பார்க்க முடியும். பல நேரங்களில் கர்த்தராக தேவனுடைய சட்டத்திற்கும் திட்டத்திற்கும் நாம் மெய்யாகவே எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அது என்னுடைய வாசனையை கெடுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. தேவன் சொல்லும் எல்லா காரியங்களும் நீங்களும் நானும் கீழ்ப்படியும்படிக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று. இவைகளிலே ஒன்றும் மாற்றப்படக்கூடாதது. ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய கற்பனைகளும் கட்டளைகளும் மீறப்படக்கூடாதவைகள். ஆண்டவராக தேவன் எதற்காக இந்த காரியங்கள் யாவற்றையும் நமக்கு முன்பதாக எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய இஷ்டத்தின்படி நாம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ளலாம், அப்படிதான் கிடையாது. கர்த்தருடைய சட்டங்கள், ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் நீங்களும் நானும் கீழ்ப்படும்படிக்காக, அவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளும்படிக்காகவே கொடுக்கப்பட்ட ஒன்று. அதனுடைய விளைச்சல் நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் தேவன் சொல்லும் எல்லா விதமான வார்த்தைகளையும் நீங்களும் நானும் கட்டாயம் ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டியது அவசியம். ஒருவேளை அது நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைய கடினமான வழிகளை தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் அவைகளை விரோதமாய் நாம் எதிர்த்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் என்ன நடக்கும்? நம்முடைய வாசனை என்று அழைக்கப்படக்கூடிய எல்லா விதமான மகிமைகளை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராக தேவன் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நுகத்தடிகளை சுமக்கும்படிக்காகவே உருவாக்கப்படுகிற வசனத்தில் ஆண்டவராக தேவன் சொல்கிறார், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றார். ஒவ்வொரு மனுஷன் மேலும் தன்னுடைய நுகத்தடியை ஆண்டவராக தேவன் வைக்கிறேன் என்று சொல்கிறார். நுகத்தடினா உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாடுகளின் மேல் பூட்டப்படக்கூடிய, அதாவது அந்த நுகம் பூட்டப்பட்டிருக்கக்கூடிய மாடு, அந்த மாட்டுக்கு அதாவது மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த வண்டியிலே உட்கார்ந்துருக்கக்கூடிய மனுஷன் என்ன செய்யலாம் பாருங்க, அதாவது அந்த மாட்டினுடைய அதாவது அந்த கழுத்தில் கொண்டு போய் அந்த நுகத்தை பூட்ட ஆரம்பிக்கின்றார். இப்படி அவன் பூட்ட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த மாடுகள் அந்த எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். மாடுகளை அவன் அடிப்பான் என்றாலும் கூட மாடுகள் அந்த நுகத்தை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாது. நுகம் பூட்டப்படுகிறதுக்கு மாடுகள் ஒப்புக்கூடாது இருக்கிறது உண்டானால் சில மாடுகளை நம்ம பார்க்க முடியும். சில மாடுகள் என்ன செய்யும் பாருங்க, அதாவது தன்னுடைய எஜமானுக்கு அடங்காத மாடுகளாய் காணப்படக்கூடிய மாடுகள் இருக்கிறது. நான் உங்களை சொல்ல நினைக்காதீங்க. சில மாடுகள் எஜமானுக்கு அடங்காத அநேக விதமான காரியங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த மாடுகளை எஜமான் பயன்படுத்த மாட்டார். ஏனென்றால் இவைகள் உழவுக்கோ அல்லது இவைகள் வண்டிலுக்கோ மெய்யாகவே பயன்படுத்தப்படக்கூடியவைகளாக காணப்படுகிறது இல்லை. இவைகள் அடங்காததாக இருக்கிறதுனால சில மாடுகளை கொண்டு போய் அதாவது அநேக விதமான வேற இடங்களை கொண்டு விற்பனையாக்கி அவைகளை கொன்று இரையாக்கு அந்த மக்கள் சாப்பிடுகிறத பார்க்க முடியும். அப்படின்னா கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நுகம் பூட்டப்படும்படிக்கா எந்த மாடுகள் ஒப்பு கொடுக்கிறதோ அவைகளைத்தான் எஜமான் பயன்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இதே மாதிரி தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி அடங்காத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறது உண்டானால், அடங்காத ஒரு மனுஷன் தன்னுடைய வீட்டிலே இருக்கிறது உண்டானால் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அநேகம் நிகழ்ச்சி அவன் உருவாக்கிடுவான். வசனத்தை அப்படித்தான் பார்க்கிறோம். ஒருவன் அதாவது தன்னுடைய வீட்டிலே வளர்க்கப்படக்கூடிய ஒரு குமாரன் அடங்காதவனாய் இருக்கிறது உண்டானால் அவன் தன்னுடைய தாய்க்கு லட்சையை உருவாக்குவான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தை பார்க்க முடியும். ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எல்லா விதமான வார்த்தைகளுக்கும் எல்லா விதமான சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையாக நீங்கள் காணப்பட ஆரம்பித்தால் என் வாசனை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக நற்கந்தமாய் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்படக்கூடியதாய் விளங்க முடியும். வாசனை கெட்டுப்போக பண்ணக்கூடிய இரண்டாவது காரியம் என்ன? தேவனுக்கு அடங்காத ஒரு வாழ்க்கை. நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நடக்கக்கூடிய அநேகம் விதமான முறைமைகள். என்னுடைய இஷ்டத்தின்படி நான் ஜெபத்துக்கு வருவேன், என் இஷ்டத்தின்படி நான் ஜெபத்தை முடிப்பேன், என்னுடைய இஷ்டம் எனக்கு இஷ்டம் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டா நான் ஜெபத்தில் போவேன். நான் கர்த்தருடைய ஊழியத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டான எனக்கு இஷ்டம் இருந்துச்சு நான் ஊழியத்துக்கு போவேன், இல்லாட்டா போக மாட்டேன். இப்படி அடங்காத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக உங்கள் வாசனைகள் கெட்டுப்போக பண்ணக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்றது பாருங்க. என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. மூன்றாவது காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய மதிகேடுகள். இதுக்கு ஒத்த இன்னொரு வசனத்தை பாருங்க. பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிரசங்கி 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். அதுல முதல் போர்ஷன் உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். 2வது பகுதி என்னுடைய தொடர்ச்சி என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அதனுடைய தொடர்ச்சியை பாருங்க. ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். வசனத்துல 2வது முக்கியமான ஒரு காரியம் என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஞான குறைவு
அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளிலே அநேக விதமான வாசனைகளை இழக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கிறதற்கு முன்பதாக உத்தரவு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனும் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்ல வருகிறான்னு தெரியல. நானாகவே அவைகள் எல்லாவற்றையும் யூகித்தனுடைய மனம் போன போக்கின்படி பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சது. சில காரியங்களை நான் மெய்யாகவே யோசிக்கிறதற்கு முன்பதாக, அந்த காரியம் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை நான் மெய்யாகவே அறிகிறதற்கு முன்பதாக நானே பலவிதமான தீர்ப்புகள் யாவற்றையும் பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சு. அவை உண்மையிலேயே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவனாய் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இத்தனை தண்டனைகள், இது சரியான ஒரு காரியம்தான் என்பதை பற்றி நானே மனம் பதறி வார்த்தைகளை பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மதியீனமாய் பேசப்படக்கூடிய வார்த்தைகள், மதியீனமாய் தீர்ப்பிடப்படக்கூடிய அநேக விதமான தீர்ப்புகள், இவைகள் எல்லாம் உங்கள் வாசனையை கெட்டுப்போக பண்ணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் தீர்ப்பிடுகிறதற்கு முன்பதாக ஒரு முறைக்கு 10 முறை ஆராய்ந்து பார்த்து தீர்ப்பு சொல்லுங்கள். ஒரு முறைக்கு 10 முறை அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆழமாய் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். பல நேரங்களில் பலவிதமான மக்கள் நமக்கு முன்பதாக சில ஆலோசனைக்காக வரக்கூடிய அந்த மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். ஒரு குடும்பத்தில் காணப்படக்கூடிய மக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனைவியை பற்றி அநேக விதமான குற்றம் சொல்லக்கூடிய கணவன், அதே மாதிரி அநேக விதமான குற்றச்சாட்டுகள் யாவற்றையும் சொல்லக்கூடிய மனைவி என்று சொல்லி 2 பேரும் தனித்தனியாய் நிறைய நேரங்களை கடந்து வருகிறதை பார்க்க முடியும். ஒரு பகுதியை மட்டும் கேட்டுட்டு இன்னொரு பகுதியை கேட்காம நீங்க தீர்ப்பு சொல்கிறது உண்டானால் அவைகள் மதியீனம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். 2 பேரையும் உட்கார வச்சு பேசுங்க, 2 பேர்ட்டையும் கேளுங்க. இவரை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க, அவரை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கும் அவருக்கும் இந்த பிரச்சனை வந்ததுக்கு என்ன, 2 பேரையும் உட்கார வச்சு நம்ம பேச வேண்டும். யாராகிலும் ஒருவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி நீங்கள் தீர்ப்புகளை சொல்லுகிறது உண்டானால் மதியீனத்தினால் அவைகள் உருவாக்கப்பட்டது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மதியீனம் என்று அழைக்கப்படக்கூடியது எதையும் ஆராய்ந்து பாராது இருக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லா விஷயத்தையும் சோதித்து பார்த்து நலமானவைகளை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் அப்படித்தான் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் சொல்லப்படக்கூடிய வார்த்தையா இருக்கலாம், அநேக விதமான மக்களை பற்றி நம்ம பேசப்படக்கூடிய அநேக விதமான மக்களை பற்றி சொல்லப்படக்கூடிய நிறைய பேர் பேசக்கூடிய வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அவங்க பேசக்கூடிய வார்த்தையை கேட்டு நீங்களும் நானும் அந்த காரியங்களை வைத்துக்கூட நாம் அவர்களை குறித்து அநேக விதமான குற்றச்சாட்டுகளை பேசக்கூடாது. வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி எதையும் ஆழமாய் நிதானித்து பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் தான் அவன் அறிவுள்ளவனாய் மதியீனம் அற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மதியீனத்தினால் வரக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் வாசனைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. எதையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு விஷயத்தில் கேள்விப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை தீர்க்கமாய் ஆராய்ச்சி பாருங்கள். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையா இல்லையா என்பதை பற்றி ஆராய்ச்சி பாருங்கள். இவைகள் எல்லா விதமான தன்மைகளும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவைகளா இல்லையா என்பதை ஆராய்ச்சி பாருங்கள். இவைகள் சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான நிலைகளும் எதன் மூலமாய் நமக்கு முன்பதாக அறிவுறுத்தப்பட்டது, அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பாராமல் அவைகளின்படி நான் தீர்ப்பு சொல்கிறது உண்டானால் மதிகட்ட தீர்ப்பு என்னுடைய வாசனையை கெட்டுப்போக பண்ண ஆரம்பிச்சு. கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தை வாழ்க்கை வாழ்ந்த பொழுது எல்லா விதமான நிலைகளையும் ஆராய்ந்து பார்த்தே மறுவுத்தரவுகள் யாவற்றையும் பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு முறை ஆண்டவராக இயேசுவை பார்க்கக்கூடிய ஜனங்கள் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அதாவது கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நம்ம இந்த காணிக்கைகள் யாவற்றையும் கொண்டு போய் கொடுக்கிறோமே, ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா தப்பா என்கிறதை பற்றி கேட்கிறாங்க. ஆண்டவராகிய தேவன் உடனே எல்லா விதமான ஜனங்களுடைய வார்த்தைகளுக்கு ஏற்றது மாதிரி அவர் ஆவிக்குரியவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவர்களுக்கு தெரியும். உடனே ஆண்டவராகிய தேவன் அவர்களை பார்த்து சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இல்ல அதாவது உலக பிரகாரமான மனுஷனுக்கு அல்ல, கர்த்தராகிய தேவனுக்கு தான் எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார்னா அந்த இடத்தில் ஆண்டவராகிய இயேசுக்கு ஊழியமே பார்த்திருக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து நிதானித்து பார்த்து வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு அனுபவம். ஏனென்றால் வசனத்தில் இடம் போட்டுக்கு உன் வார்த்தைகளினால் நீ பிடிக்கப்படாதபடிக்கு ஆராய்ந்து மறுஉத்தரவு சொல்ல வேண்டியது அவசியம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தைகளில் நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகள், அது நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ, அது ஒருவேளை ஆண்டவராக தேவனை புகழக்கூடிய ஒரு வார்த்தையோ அல்லது மற்றவனை குறித்து பேசக்கூடிய வார்த்தையோ, எல்லா விதமான வார்த்தைகளுக்கும் நீங்களும் நானும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு சொல்லணும். ஏனென்றால் வசனத்தில் இடப்பட்டிருக்கு, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியிலே இருக்கிறாய், உன் வார்த்தைகள் எல்லாம் சுருக்கமாய் இருக்கட்டும். ஆண்டவராகிய தேவனுடைய கடைசி நாளிலே ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் நீங்களும் நானும் கணக்கு சொல்ல வேண்டியது அவசியம். நம்முடைய வார்த்தையினாலே நீங்களும் நானும் பிடிக்கப்படாதபடிக்கு ஒவ்வொரு காரியத்தை பேசுகிறதற்கு முன்பதாக ஒரு முறைக்கு 10 முறை ஆராய்ந்து பார்த்து மறு உத்தரவுகளை சொல்லுங்கள். ஏன்னா மதியீனமான வார்த்தைகளின் மூலமாக என் வாசனைகள் கெட்டு போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. நான் மதியீனமாய் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து தீர்ப்பு சொல்ல ஆரம்பிக்கிறது உண்டானால், மதியீனமாய் ஏதாவது ஒரு காரியத்தை பயன்படுத்தி நான் குற்றப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், அவைகள் எல்லாம் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி என் வாழ்க்கையிலே காணப்படும் வாசனைகளை கெடுக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிச்சு.
ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இப்படிப்பட்ட சீர்கேடுகள் எல்லாவற்றையும் விளக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்திலே சென்று அடையவும் தேவ சித்தத்தை நிறைவாக்கும் நம்மால் முடியும் என்று கர்த்தருடைய வசனத்தில் பார்க்க முடியும். இன்னொரு ஒரு காரியத்தை பாருங்க, வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரம் அதுல 39வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 39வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 11:39வது வசனம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். பேசுறது கர்த்தர். என்ன பேசுறாரு? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இப்ப அதாவது அந்த இடத்துல நாரி போனது பிரேதம் அல்ல, இவளுடைய விசுவாசம் நாரி போயிடுச்சு. வசனத்துல என்ன போட்டு பாருங்க, ஆண்டவராகிய தேவன் பேசிட்டாரு. இப்ப என்ன பேசிட்டாரு? கல்லை எடுத்து போடுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசிவிட்டார். அவர் சொல்லுகின்றார், மரித்தாலும் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். அந்த வார்த்தைகளை மார்த்தாள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு கட்டளை ஒன்றை சொல்ல ஆரம்பிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லுகின்றார், அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். இப்ப எல்லா ஜனங்களும் ஆயத்தமாய் காத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் காத்திருக்கிறாங்க? பரிசேயர்கள் காத்திருக்கிறாங்க, சதுசேயர்கள் காத்திருக்கிறாங்க, அந்த கிராமத்திலே காத்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் காத்திருந்து ஆவலோடு கூட பார்த்திருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வாயை திறந்து பேசாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. வாயை திறந்து என்ன வார்த்தையை சொல்லிட்டாங்க? அவிசுவாசமான நாற்றத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அதாவது அந்த 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 பிரேதம் தான் நாற்றமா இருந்தது. ஆனா இப்ப இந்த அம்மாவுடைய மனதிலே காணப்படக்கூடிய அவிசுவாசம் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாய் பிரத்யட்சமாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அவிசுவாசம் அவனை நாற்றம் உள்ளவனாய் உருவாக்க ஆரம்பிச்சிடும். அந்த அவிசுவாசத்தின் மூலமாகத்தான் தேவனாகிய கர்த்தருடைய செயல்பாடுகளை முடக்கும் ஒரு மக்களாய் நாம் விளங்க ஆரம்பிக்கிறோம். பல நேரங்கள்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் பலவிதமான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். நம்ம நினைக்கிறது மாதிரி ஆண்டவராகிய தேவன் சாதாரணமான ஒரு உயர்வின் ஊடாக, சாதாரணமான ஒரு மேன்மையின் ஊடாக, சாதாரணமான ஒரு அந்தஸ்தின் ஊடாக உங்களையும் என்னையும் உயர்த்தக்கூடியவர் அவர் அல்ல. இப்ப நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்துல சொல்லக்கூடிய ஒரு உதாரணமாக, தாவீதை ஆண்டவராக தேவன் தேர்வு செய்கிறதற்கு முன்பதாக தாவீது ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினார். இப்ப ஆண்டவராக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆண்டவராக தேவன் தாவீதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனை தர வேண்டும். என்ன ப்ரொமோஷனை தர வேண்டும் அப்படின்னா, ஆடுகளை மேய்க்கக்கூடிய மனுஷனை கொண்டு போய் கர்த்தராகிய தேவன் ஆடுகளை மேய்க்க விட மாட்டார். தேவன் எங்க கொண்டு விடாரு பாருங்க, ராஜாக்களுக்கும் அரசர்களுக்கும் மேலாக உட்காரக்கூடிய அளவிற்கா எவ்வளவு பெரிய ஒரு உயர்வு. நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டுகிறதுக்கும் அதிகமான ஒரு உயர்வை தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகத்தான் பல நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடியவர்களை விளங்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் கிரிகளை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். அவரை நம்புகின்ற எல்லா மக்களையும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி உருவாக்க வேண்டும் என்கிறதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆண்டவராக தேவனை அறியாதிருக்கக்கூடிய மனிதனுக்கே தேவன் எத்தனையோ நன்மையான காரியங்கள் யாவற்றையும் செய்யும் பொழுது வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, ஆண்டவராக தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தம்முடைய மழையை ஆண்டவராக தேவன் பையப்படுகிறார். நீதி உள்ளவர்களுக்கு ஆண்டவராக தேவன் நன்மை செய்கிறது சரிதான், அநீதி உள்ள மக்களுக்கும் கர்த்தராக தேவன் நன்மை செய்கின்றார். இப்ப வசனத்துல என்ன போட்டு பாருங்க, அநீதி உள்ள மக்களுக்கே கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் எத்தனை காரியத்தை செய்வார்னு யோசிப்பார். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் நம்முடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்று சொன்னால், நாரி கெட்டு போன அவிசுவாசம் எனக்குள் காணப்படுகிறது. தேவனாகிய கர்த்தரை அவைகள் இயங்கும்படிக்காக அனுமதிக்கிறது இல்லை. ஆண்டவராக தேவன் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றும் நம்மை உயர்த்த வேண்டும் என்றும் நம்மை ஆண்டவராக தேவனுக்கு ஒப்பாக உருவாக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பம். ஆனாலும் கூட நான் என்னுடைய அவிசுவாசத்து நிமித்தம் நான் ஆண்டவராக தேவன் தர வேண்டும் என்று வைத்திருக்கக்கூடிய உயர்வை நான் என்னுடைய வாழ்க்கையில ஏற்க மறுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். வசனத்தில் ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல ஆரம்பிக்கிறார்? கர்த்தராக தேவனுடைய சித்தம் எல்லா விதமான மக்களை காட்டிலும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், அதான் கர்த்தருடைய விருப்பம். எல்லா காரியங்களையும் நான் உன்னை உயர்த்துவேன், அதான் கர்த்தருடைய சித்தம். இந்த உலகத்திலே காணப்படும் என்னை அறியாதிருக்கக்கூடிய மக்களுக்கே எல்லா விதமான நன்மைகளை நான் தரக்கூடியவராக இருக்கிறது உண்டானால் என் பிள்ளைகளுக்கு எத்தனை மகிமையான காரியங்களை உருவாக்குவேன், அதான் கர்த்தருடைய விருப்பம். என்றாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வும் ஒரு நன்மையும் ஒரு ஆவிக்குரிய ஆண்டவராக தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் வரவில்லை என்று சொன்னால், அவிசுவாசம் என்கின்ற நாரி கெட்டு போன ஒரு பகுதி.
இது ஒரு துர்க்கந்தமாக என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. தேவனை கிரியை செய்ய விடாமல் இவைகளுடைய வாழ்க்கையிலே தடைக்கல்லாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. பல முறை கர்த்தராகிய தேவன் நம்மை சந்தித்து நம்மை சீர்படுத்தும்படிக்காய் கடந்து வர ஆரம்பித்தாலும் இந்த நாரி கெட்டுப்போன துர்க்கந்தமாகி இந்த அவிசுவாசத்தினுடைய அநேகம் விதமான வாசனை நிமித்தமாக கர்த்தர் உங்களுக்குள் வந்து இறங்கி கிரியைகளை நடப்பிக்க முடியாமல் கடந்து போக ஆரம்பிச்சிட்டார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் துர்க்கந்துகளில் அடைக்கப்படக்கூடிய இந்த நார பண்ணக்கூடிய நிலைகளிலே நின்று முதல் காரியம் நாம் விலக்கப்பட வேண்டியது அவசியம். தேவன் நம்மை சுகந்தங்களாக உருவாக்கி வைத்தார். எல்லா மக்களுக்கும் வாசனை தரக்கூடிய ஒரு மக்களாக, நான் எல்லா மக்களுக்கும் முன்பதாக அவிசுவாசத்தை உருவாக்கக்கூடியவனாய் அல்ல, விசுவாசத்தை பிறப்பிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டவன். நானே அவிசுவாசியாய் காணப்படுகிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரை அறியாதிருக்கக்கூடிய மனிதனுக்கு நான் விசுவாசத்தை பற்றி அறிவிக்கிறது எப்படி? அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையிலே நற்கந்தங்கள் வீச ஆரம்பித்தால் ஜனங்கள் தானாக கர்த்தராகிய தேவனுடைய மந்தையிலே வந்து சேர்க்கப்பட ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். நான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு சுகந்தமான ஒரு வாழ்க்கை வாழாமல் இருக்க ஆரம்பிக்கிறதுனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைமையிலே, அதே விதமான ஓட்டத்திலே, அதே காரியத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதே இல்லை. நான் ஆண்டவராக தேவனுக்குள் ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் அதே நிலை இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்ய முடியாத அளவிற்காக சுகந்தத்திற்கு பதிலாக துர்க்கந்தங்களை வீசும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இது என்னுடைய ஓட்டத்திற்கும் என்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய எல்லா விதமான மேன்மையான காரியத்திற்கும் தடையாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால இவைகளை விட்டு நீங்கள் விலக வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாசனைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய எத்தனை நிலைகள் காணப்பட ஆரம்பித்தாலும் இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்து ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. கர்த்தராகிய தேவனோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ள முடியாது. ஏன்னா இந்த அவிசுவாசம் என்று அழைக்கப்படக்கூடிய துர்க்கந்தம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பக்கத்திலோடு வர முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் கூட அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியாது. இது பேசப்படக்கூடிய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையா இல்லையா என்று சொல்லக்கூடிய சந்தேகத்தினாலே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் புறம்பாக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி துர்க்கந்தங்கள் வீசப்படக்கூடிய பகுதிகள் எங்கெங்கே காணப்பட ஆரம்பிக்கிறதோ இவைகள் எல்லாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடைகளாய் இருக்கிறதுனால இவைகளை விட்டு நீங்கள் விலகினால்தான் தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி தேவனுடைய இலக்கை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகும். 4 நிலைகளை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். 1, துணிகரமான அநேக விதமான பாவங்கள். இந்த பாவங்கள் சுட்டி காண்பிக்கப்பட்ட பொழுதிலும் கூட அவைகளை ஏற்றுக்கொள்ள மனமற்ற துணிகரமான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே துர்க்கந்தங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. 2வது காரியமாக கர்த்தராகிய தேவனுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே துர்க்கந்தங்களை உருவாக்குகிறது. 3வது காரியம் மதிகெட்ட தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே துர்க்கந்தங்களை உருவாக்குகிறது. 4வதாக அவிசுவாசமான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமைகளை இழக்கும்படியான காரியங்களை உருவாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கு பிரியமான ஒரு மக்களாக ஒரு நாளும் வாழ்க்கை வாழுகிறது கடினம். ஆண்டவராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய லட்சிய பயணத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் இவைகள் எல்லாவற்றையும் களைந்து தேவ திட்டத்தின்படி நீங்கள் இசைந்து ஓட ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவனுடைய மகிமையிலே சென்று பிரவேசிக்க நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் துர்க்கந்தங்களாய் காணப்படும் நிலைகள் எங்கே இருக்கிறது? இவைகளிலே நின்று நான் வேறு பிரிக்கப்பட கர்த்தாவே நீர் எனக்கு கிருபைகளை தாரும் என்று உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவிசுவாசமான துர்க்கந்தமான நிலைகள், தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய துர்க்கந்தமான நாற்றம் எடுக்கக்கூடிய தன்மைகள், தேவனுக்கு கீழ்ப்படியாத அல்லது மதிகெட்ட தன்மைகளினால் உருவாக்கப்படக்கூடிய துர்க்கந்தங்கள், அவிசுவாசமான அநேக விதமான துர்க்கந்தமான காரியங்கள், இவைகள் எல்லாம் என்னை விட்டு விலக எனக்கு கிருபைகளை தாரும். நான் உமக்கு பிரியமுள்ளவனாய் தேவனுக்குள் சுகந்த வாசனை வீசும்படி உருவாக்கப்பட்டவனாகிய நான் என்னுடைய சுகந்தத்தை இழந்து போனதற்கு காரணங்களை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். மதிகேடு என் வாழ்க்கையிலே என்னுடைய சுகந்தத்தை இழக்கச் செய்யக்கூடிய தன்மைகளை உருவாக்கிற்று. அவிசுவாசம் என் சுகந்தத்தை இழக்கும்படியான காரியத்தை உருவாக்கிற்று. என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய தேவனுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய தன்மை என்னுடைய வாழ்க்கையுடைய சுகந்தத்தை இழக்கும்படியான காரியத்தை உருவாக்கிற்று. மட்டுமல்லாமல் துணிகரமான நிலைகள், அவிசுவாசமான காரியங்கள், இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே துர்க்கந்தங்களை தோற்றுவித்ததை, துர்க்கந்தமான நிலைகளை நான் வெறுத்து
தேவனுக்கு மீண்டும் சுகந்தம் உள்ளவனாக தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஓட்டத்திலே நிலைத்து நின்று ஓடி முடிக்க இவைகளை விட்டு நாங்கள் விலக எங்களுக்கு ஏற்ற கிருபைகளை தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறது உண்டானால் இந்த கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்து அதற்கேற்ற மகிமைகளை தடையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணுவார் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுக்குள் நற்கந்தங்களாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாங்கள் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட நற்கந்தமான காரியங்களை விட்டு விலகி துர்க்கந்தமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நிலைகளை கெட்டுப்போக பண்ண ஆரம்பித்து நாங்கள் அறிந்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் இந்த நிலைகளோடு கூட ராஜ்யத்தை வந்து அடைகிறது கடினம் என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் தேவனே, இவைகள் எந்த வழியின் மூலமாக எங்கள் வாழ்க்கையிலே வந்ததோ அவைகளை விட்டு விலகவும் அவைகளில் இருந்து நாங்கள் சீர்படுத்தப்படவும் மீண்டும் ஆண்டவராகிய தேவனுக்குள் சுகந்த வாசனை கர்த்தாவை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க ஏற்ற கிருபைகளை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஓட்டத்தை இந்த கர்த்தாவி மக்கு சோத்திரம் துர்க்கந்தங்களின் மூலமாய் இழந்து போய் விடாதபடி தேவனுக்குள் சுகந்த வாசனையாக எங்கள் ஓட்டத்தின் லட்சிய பயணத்திலே இறுதி பரியந்தம் ஓடி எங்களுக்குள் கொடுத்த இந்த நன்மையான காரியங்களை விட்டு விலகாமல் இவைகளை கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டு உமக்கு சித்தமானவைகளிலே கர்த்தாவை இயங்கி உமக்கு விருப்பமான காரியங்களில் நாங்கள் கடந்து வர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.